பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களது இனிய பாஸ்கா கால வாழ்த்துக்கள். தொடக்கமாக நம்ம நேயர்களுக்காக ஒரு விரிவான நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கலாம். கண்டிப்பா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் விண்ணகத் தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசகம் எங்களுக்கு உணர்த்தும் மாபெரும் உண்மையான தூய ஆவியாரின் துணையையும் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பையும் எண்ணி உம்மை போற்றுகிறோம். ஆமென். இன்று நாங்கள் தியானிக்கப் போகும் இந்த உயிரூட்டும் வாசகத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையாகிய இந்த வாசகம் எங்களுக்கு வெளிச்சமாக அமைந்திருப்பதற்காக நன்றி. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இணைந்துள்ள அனைத்து நேயர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். இந்த வாசகம் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரட்டும். ஒவ்வொருவர் மீதும் உமது ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உமது ஆசீர்வாதத்தை வழங்குமாறு வேண்டுகிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். இதை செவிமடுக்கும் அனைவர் மீதும் உமது மன்னிப்பும் குணமளிக்கும் வல்லமையும் இரக்கமும் அருளும் நிறைவாக பொழியப்பட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அவங்க வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் யாவும் அகலட்டும். குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களும் சமூகங்களும் கிறிஸ்துவை அன்பு செய்யவும் நம்பிக்கையில் வாழவும் தூய ஆவியாரில் கலிகூறவும் ஜெபிக்கிறோம். ஆமா, அது மட்டுமில்லாம துன்புறுத்தப்படுவோர் தங்கள் பாடுகளை துணிவோடும் கனிவோடும் தாங்கிக் கொள்ளவும், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் தலைவர்கள் கிறிஸ்துவை மகிழ்ச்சியுடன் அறிவித்து தூய ஆவியாரில் மற்றவர்களை பலப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். புதிய விசுவாசிகள் தூய ஆவியார் அங்கிலப்பப்பட்டு நம்பிக்கையில் வலுவடையவும் ஜெபிக்கிறோம். திரு அவை கனிவோடும் ஒற்றுமையோடும் தூய ஆவித்தரும் மகிழ்ச்சியோடும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் நாங்க மன்றாடுறோம். நிச்சயமா, எங்களது ஊழியத்தின் வழியாக பகிரப்படும் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவை அன்பு செய்யவும் நம்பிக்கையின் சாட்சிகளாக விளங்கவும் தூய ஆவியின் பிரசன்னத்தில் மகிழவும் உதவ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத்தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவில் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். உங்களது ஜெபத்தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாசகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவ. ஆமா, அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல விரும்புறேன். அதாவது, ஒரு இருண்ட காடு. அங்க ஒரு சிறுவன் வழிதவறி நிக்கிறான். அவனுக்கு எந்த பாதையும் தெரியல. சுத்தி ஒரே இருட்டு. பயம் அவனை தொத்திக்கிச்சு. ஓ, அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்து போயிருப்பான்ல. ஆமாம். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு வழிகாட்டி அவனோட கைய பிடிச்சு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோடு பயணிக்கிறாரு. அந்த வழிகாட்டியோட பிரசன்னம் அவனுக்குள்ள ஒரு மாபெரும் தைரியத்தை கொடுக்குது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. இதே போலதான் இன்றைய வாசகம் நமக்கு வாக்களிக்கும் துணையாளரான தூய ஆவியாரும் நம்ம வாழ்வுல செயல்படுறாரு. கரெக்ட். இப்போ பாஸ்கா காலத்தின் 6ஆம் வார ஞாயிறு, அதாவது 10ஆம் தேதி மே மாசம் 2026 அன்று கொடுக்கப்பட்டுள்ள யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணிகள், பேதுரு எழுதிய முதல் திருமுகம் மற்றும் திருப்பாடல்கள் ஆகிய வாசகங்களை ஒன்றிணைத்து இந்த ஆழமான பார்வையை நாம தொடங்க போறோம். தூய ஆவியானவர் எப்படி நம்ம வழி நடத்துறாரு அப்படிங்கறத நாம இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. முதல்ல யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரையிலான வாசகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இங்க ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் அப்படின்னு. இங்கதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதாவது, இத வாசிக்கும் போது இது பார்க்க ஒரு நிபந்தனை போலவோ அல்லது ஒரு பிசினஸ் ஒப்பந்தம் போலவோ தெரியவில்லையே. நீ இதை செய்தால் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வருதே. அன்புக்கும் கட்டளைக்கும் என்ன தொடர்பு? நீங்க கேக்குறது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். மேலோட்டமா படிக்கும்போது இது ஒரு வியாபாரம் போல தோன்றலாம். ஆனா இது ஒரு நிபந்தனை கிடையாது. இது ஒரு உறவின் வெளிப்பாடு. உறவின் வெளிப்பாடுனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது, நாம ஒருத்தரை உண்மையாக நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விரும்புவதை செய்வது நமக்கு ஒரு சுமையா இருக்காது இல்லையா? அது பயத்தினால வர்றது கிடையாது, அன்பினால் உருவாகும் இயல்பான செயல்.
ஓ, இப்ப புரியுது. கட்டளைகளை கடைப்பிடிப்பது அன்பை பெறுவதற்கான ஒரு டிக்கெட் கிடையாது. நாம ஏற்கனவே அவங்க மேல வச்சிருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் அது. சரியா சொன்னீங்க. இதை தொடர்ந்துதான் ஆண்டவர் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவங்களோட ஒரு சிறப்பான விளக்கத்தை நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? திருத்தந்தை என்ன சொல்றாருன்னா, இயேசுவோட இந்த ஜெபம், அதாவது நான் தந்தையிடம் கேட்பேன் அப்படிங்கிற அந்த வேண்டுதல், அவர் சிலுவையில் தன்னை முழுமையாக கையளிக்கும் போதுதான் அதோட உச்சத்தை அடைகிறது அப்படின்னு ஆழமா விளக்குறாரு. ஒரு நிமிஷம், உச்சத்தை அடைகிறதா? அதாவது சிலுவை மரணத்துல தான் அந்த ஜெபம் நிறைவடைகிறதுன்னு சொல்றீங்களா? ஒரு கொடூரமான மரணம் எப்படி ஒரு மாபெரும் பரிசை கொடுக்கிற நிகழ்வாக மாற முடியும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. சிலுவையில ஆண்டவர் தன்னோட உயிரை ஒப்புக் கொடுக்கும் அந்த தருணத்துல திருவிவிலியம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தம் ஆவியை கையளித்தார் அப்படின்னு சொல்லுது. ஆமா, வாசகத்துல அப்படிதான் வருது. சோ தூய ஆவியானவரை அழைப்பதும் அவரை வழங்குவதும் அந்த சிலுவையில ஒன்றாகி விடுகிறது. இயேசு தன்னை முழுமையா வெறுமையாக்கிய அந்த தருணத்தில தான் தந்தை நமக்கான துணையாளரை ஒரு மாபெரும் கொடையாக நமக்கு ஊற்றுகிறார். வாவ்! அப்போ இயேசுவோட சிலுவை மரணம் ஒரு முடிவு கிடையாது, அது ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்படும் ஒரு தொடக்கம்னு சொல்லலாமா? நிச்சயமா. அதனாலதான் இயேசுவின் மன்றாடும் அந்த குருத்துவ பணி இன்றும் விண்ணகத்தில் தொடர்கிறதுன்னு சொல்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். சரி, இப்போ இந்த துணையாளர் எல்லாருக்கும் சொந்தமானவரா? இந்த கேள்வி எனக்கு ஏன் வருதுன்னா, முதல் வாசகமான திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு சமாரியாவுக்கு போறத பாக்குறோம். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த முதல் வாசகம் உண்மையிலே ஒரு மாபெரும் திருப்புமுனைன்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையில ரொம்ப ஆழமான பகை இருந்துச்சு. ஆமா, யூதர்கள் சமாரியர்களை தங்களோட சேர்த்துக்கவே மாட்டாங்க இல்லையா? கரெக்ட். யூதர்கள் சமாரியர்களை வழிதவறியவர்களா நினைச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். ஆண்டவரின் மீட்பு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இல்ல, எல்லாரும், முக்கியமா ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் சொந்தமானது அப்படிங்கறத இது காட்டுது. ஆமா, வாசகத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பு அங்க போய் வல்லமையான அடையாளங்களை செய்றாரு. முடக்குவாதமற்றோர் குணமாகறாங்க, பேய்கள் ஓடுது, அங்க பெரும் மகிழ்ச்சி நிலவியதுன்னு வருது. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேளுங்க. அங்கெல்லாம் இவ்ளோ சிறப்பா நடந்துட்டு இருக்கும் பொழுது ஏன் மீண்டும் எருசலேமிலிருந்து பேதுருவும் யோவானும் வர வேண்டியிருந்தது? பிலிப்பு செஞ்ச ஊழியம் முழுமையடையவில்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனா தூய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பை உருவாக்குறாருன்னு பார்க்க இது ஒரு அருமையான இடம். பிலிப்பு அங்க திருமுழுக்கு கொடுத்தாரு, அவங்களும் இறைவார்த்தையை ஏத்துக்கிட்டாங்க. ஆமா. ஆனா ஒருவேளை பேதுருவும் யோவானும் அங்க வராம இருந்திருந்தா, அந்த சமாரியர்கள் திரு அவையோட அதிகாரப்பூர்வ இணைப்புல வராம தனியா ஒரு சமாரிய திரு அவையா பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒரு பெரிய பிளவு வந்திருக்கும். ஓ, அதனாலதான் திரவையின் தலைமையில் இருக்கிற பேதுருவும் யோவானும் அங்க வந்து கைகளை வச்சு தூயாவியை பெறச் செய்தாங்களா? ஆமா, அவங்க அப்படி செஞ்சதன் மூலமா திரு அவையின் ஒற்றுமையும் அந்த கொடையையும் உறுதி செய்யறாங்க. திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் ஆவியானவரின் முழுமையான ஆற்றல் திருவையின் இணைப்புல தான் கிடைக்குது. பிளவுகளை அழிச்சு அன்பால எல்லாரையும் தூய ஆவியானவர் இணைக்கிறாரு. இது கேட்கும்போது எனக்கு உடனே திருப்பாடல்கள் 66 நினைவுக்கு வருது. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. ரொம்ப சரியான ஒரு இணைப்பு. செங்கடலை பிளந்தது ஒரு பெரிய அற்புதம்னா, இங்க சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில இருந்த பகைய ஆவியானவர் பிளந்து அவங்க உள்ளங்கள்ல ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு. ஆமா, மனுஷங்க கட்டின பிரிவினை சுவர்களை ஆவியானவர் தம் அன்பால இடிச்சு தள்ளிட்டாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதே கனிவும் சான்றாண்மை தான் இன்றைய 2ஆம் வாசகத்துல பேதுரு ரொம்ப ஆழமா வலியுறுத்துறாரு இல்லையா? கண்டிப்பா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. கூடவே நல் மனசாட்சி பற்றியும் பேசுறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாராவது நம்ம நம்பிக்கையை குறிச்சு கேள்வி கேட்டா நாம உடனே சமூக வலைத்தளங்கள்ல கோபமா பதிலடி கொடுக்கறோமே. பேதுரு சொல்ற மாதிரி பணிவோடும் மரியாதையோடும் விடையளிக்கிறது இந்த காலத்துல சாத்தியமா? கஷ்டம்தான். ஆனா நம்ம எதிரிகளை போல சண்டையிடக்கூடாது. நாம கிறிஸ்துவ போல பதிலளிக்க வேண்டும். வாசகத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, கிறிஸ்து நீதியற்றவர்களுக்காக இருந்தார் அப்படின்னு. ஆமா, அவர் சிலுவையில தொங்கும்போது கூட தன்னை துன்புறுத்தினவங்களுக்காக மன்றாடினாரு. அதேதான். அவர் மனித இயல்போடு இருந்தவர்,
உடல் அளவில் கொல்லப்பட்டார், எனினும் ஆன்ம அளவில் உயிர் பெற்றெழுந்தார் அப்படின்னு வாசகம் சொல்லுது. அவர் கோவப்படல, தன்னுடைய நியாயத்தை நிரூபிக்க முயற்சிக்கல. நல் மனசான்றுடன் வாழ்வதுதான் நமது உண்மையான சான்றாண்மை அப்படிங்கறத அவர் வாழ்ந்து காட்டினாரு. அதாவது நம்ம வாத திறமையால ஒருத்தரை ஜெயிக்கிறத விட நம்ம தூய வாழ்வால அவங்கள ஈர்க்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. நிச்சயமா. சில நேரங்கள்ல நம்ம துன்பங்களும் ஆண்டவரோட திருவுளமானால் அது ஒருபோதும் வீண் போகாது. அது ஏதோ ஒரு வகையில நன்மையே தரும் அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3 வாசகங்களும் இன்றைய காலத்துக்கு, குறிப்பா இந்த மாடர்ன் உலகத்துக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேலையிடத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ நம்ம நம்பிக்கையின் காரணமா சமாரியர்களைப் போல நாமும் புறக்கணிக்கப்படலாம் அல்லது கேலி செய்யப்படலாம். ஆமா, நிறைய பேர் அந்த சவால்களை சந்திக்கிறாங்க. அப்போ நம்ம கோவப்படாம ஆவியானவரின் வழிநடத்துதலோடு அன்பான வார்த்தைகளாலும் நல் மனச்சான்றோடும் பதிலளிக்கணுங்கிறது தான் இங்க முக்கியமான பாடம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆண்டவரோட கட்டளைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணும்போது நம்ம தனியா இல்ல அப்படிங்கறத நாம உணரணும். நமக்காக பரிந்து பேச அந்த துணையாளர் நம்மோடு நிரந்தரமா இருக்காரு. உண்மைதான். நம்ம பலவீனங்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் நமக்குள்ள ஒரு மாபெரும் தைரியத்தை கொடுப்பாரு. நாம அந்த ஸ்டோரியில பார்த்த வழிகாட்டி மாதிரி அவர் நம்ம கைய பிடிச்சு வழி நடத்துவாரு. கண்டிப்பா. அவர் சத்தியத்தின் ஆவியானவர். அவர் நம்மோடு தங்கி இருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு உரையாடல் இது. இப்போ நாம நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை உங்க வாழ்வின் சவால்களை சந்திக்க உங்க சொந்த பலத்தை மட்டும் நம்பி இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த துணையாளரான ஆவியானவரிடம் உங்க சூழ்நிலைகளை மாத்த சொல்லி நம்ம போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவரோ அந்த சூழ்நிலைகளின் நடுவே உங்க இதயத்தை மாற்ற முயற்சிக்கிறாரு. அவர் உங்களுக்கு வசதியான வாழ்க்கைய மட்டும் தராம எந்த புயலிலும் அசையாத அமைதியும் தர விரும்புறாரு. உண்மைதான். இந்த வாரத்துல இத பத்தி எல்லாரும் ஆழமா சிந்திக்கணும். உலகத்தால் காண முடியாத ஆனால் உங்களுக்குள் தங்கியிருக்கும் அந்த துணையாளருக்கு உங்க உள்ளத்துல முழுமையா இடம் கொடுங்க. நிறைவாக நாம ஜெபிப்போம். அன்பு தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உமது தூய ஆவியை பொழிந்தருளும். அவர்கள் வாழ்வில் உள்ள முடக்கங்களை மாற்றி பெரும் மகிழ்ச்சியால் நிரப்பும். எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் நிந்தைகளையும் துன்பங்களையும் உமது அன்பினால் வெல்லக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் எங்கள் நம்பிக்கைக்கு விளக்கம் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கவும் அதை பணிவோடும் மரியாதையோடும் செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நன்மைகள் செய்து நாங்கள் துன்பப்படும்போது உமது திருவுளத்திற்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஒருபோதும் அனாதைகளாக விடமாட்டேன் என்று சொன்ன அந்த மாறாத வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உலகத்தின் எந்த கவலையும் தனிமையும் எங்களை சோர்வடைய செய்யாமல் இருக்க நீர் அனுப்பிய தூய ஆவியார் என்ற துணையாளர் வழியாக எங்களை எப்போதும் வழிநடத்தும். ஆமென். உம்முடைய அகாப்பே அன்பை வெறும் வார்த்தையாக அல்லாமல் எங்கள் அன்றாட வாழ்வில் செயலாக மாற்றி உமது கட்டளைகளை கடைப்பிடித்து உமது அன்பில் என்றென்றும் நிலைத்திருக்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொரு நேயருக்கும் உமது அருளை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நீரே குறுக்கிட்டு அவர்களின் தடைகளை அகற்றி அவர்களின் ஜெபங்களுக்கு பதிலளித்து உமது பேரன்பால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆமா, நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மை படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி
அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்களும் புகழ் பாடிடுவர். உம் பேரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார், ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் மகமகிழ்ந்தோம், அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்குச் செய்ததனை எடுத்துரைப்பேன், என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.